Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல கடாயிலே நம்ம வந்து கேக் வந்து செய்ய போறோம். இந்த கேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முட்டை சேர்க்கல, வெண்ணெய் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. வீட்ல இருக்கக்கூடிய எண்ணெய், தயிர் இத வச்சு நம்ம சூப்பரா கேக் வந்து செய்ய போறோம். கொஞ்சம் ஒரு சில இன்கிரிடியன்ட் இது கேக் வந்து நார்மலா செய்யாம ஆட் பண்ணி செய்ய போறோம். அதனால சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த கேக்க பார்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். கண்டிப்பா இந்த கேக்க நீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கக்கூடிய வகையில் இந்த கேக் இருக்கும். வாங்க சிம்பிளான மெத்தட்ல கடாயிலேயே நம்ம கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கிட்டு அந்த கேக் ட்ரேல கொஞ்சமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ட்ரே ஃபுல்லா நல்லா பிரஷ் பண்ணி விட்டுக்கணும். எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா மைதா மாவு எடுத்து நான் வந்து தூவி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்க மாவு சேர்க்க வேணாம், வெறும் எண்ணெயை மட்டும் தடவிட்டு பட்டர் ஷீட் இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயை தடவினதுக்கு அப்புறமா ட்ரே ஃபுல்லாவே இது போல மைதா மாவு நீங்க தூவி விட்டுக்கோங்க. சைடில் எல்லாமே கூட நீங்க மாவு வந்து ஃபுல்லா தூவி விட்டுக்கணும். மைதா மாவை நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு தட்டிட்டிங்கன்னா சூப்பராக அழகாக ஒட்டிடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வெளியில் வந்துடும். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் அழகாக கட் பண்ணி ரவுண்டாக இப்படி எண்ணெய் தடவினதுக்கப்புறமா இது மேலே வச்சுடுங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் மாவு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த ட்ரேவை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கேக்குக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்கெட் வந்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிஸ்கெட் பிடிச்சிருக்கோ அந்த பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. சாக்லேட் கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓரியோ பிடிச்சிருக்கா இல்லை ஹைட் அண்ட் சீக் எதுவாக இருந்தாலும் சரி, டைகர் பிஸ்கெட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா சாக்லேட் கலரில் இருக்கிற மாதிரி பிஸ்கெட் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பிஸ்கெட் எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிஸ்கெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பிளேட்டையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அளந்து சேர்க்கறதுக்கு நான் வந்து கப் வந்து எடுத்திருக்கேன். இந்த கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இது வந்து ஒரு கப், இது வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா அரை கப். இப்போ இந்த கப்பை வச்சு தான் நம்ம எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக, புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் வந்து அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா நைஸாக வர அளவுக்கு தயிரை வந்து நம்ம அடித்து எடுத்துக்கணும். தயிர் வந்து திரியாலாம் இருக்கக்கூடாது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வர அளவுக்கு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் அடிச்சிங்கனாலே போதும். இப்போ இது கூடவே ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடர் சுகரை வந்து நீங்கள் அரை கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா இது கூட பீட் பண்ணிக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா நான் வந்து பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு மாவு எல்லாத்தையும் 1 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மைதா மாவை இது கூட சேர்த்துக்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பு, ஸ்பூன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கேக் ரெசிபி, பிஸ்கெட் ரெசிபி அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன், சமையல் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சிடலாம். இப்போ மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையோடு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் வந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாக்கெட் பால் அப்படி இல்லைன்னா பசும்பால் எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்சுட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். பாலை நல்லா காய வச்சுட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பால் தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப வந்து பீட் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க, 1/4 கப்பு ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவு எப்போ வருதோ அப்போ வந்து பால் சேர்க்காமல் நிறுத்திடுங்க. இந்த பதத்துக்கு மாவு வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப சாஃப்டாக நம்ம கலந்து கொடுக்கணும். சும்மா பிஸ்கெட் வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். இப்படி பிஸ்கெட்டை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, கேக் ட்ரே, அந்த ட்ரேயில் வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த ரெடி பண்ண மாவை சேர்த்ததுக்கப்புறமா சும்மா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டையும் வச்சுட்டு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு கடாயை நான் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா 5 நிமிஷம் கடாய் நல்லா ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த கேக் ட்ரேவை எடுத்து இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே கடாய்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி வந்து எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மூடி வந்து கரெக்டாக எடுக்கணும். கேப் எதுவும் இல்லாத மாதிரி கரெக்டாக மூடுற அளவுக்கு நீங்கள் மூடி பார்த்து எடுத்துக்கோங்க. குக்கரில் நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுட்டு இல்லைனா உப்பு போட்டு இந்த மாதிரி கேக் ட்ரேவை உள்ளே வச்சுட்டு வேக வைக்கிறதா இருந்தால் குக்கர் மூடியோடைய பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெல்ட் எடுத்துகிட்டு விசில் எடுத்துகிட்டு வெறும் மூடி மட்டும் மூடி வைங்க. நான் வந்து இப்போ கண்ணாடி லிட் தான் மூடி வச்சுருக்கேன். இந்த லிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதுலேருந்து காற்று வெளியில் வரக்கூடாது. அதனால் ஒரு பேப்பர் போட்டு நான் அடைச்சிடுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிக்கணும். குறைஞ்சது ஒரு 40 நிமிஷமாவது ஆகும், இல்லை அதுக்கு மேலே கூட ஆகலாம். ஒரு 40 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து டூத் பீக்கை வச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், இல்லை கேக் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க போகிறேன். நான் கேக்கை வந்து சரியாக 40 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி டூத் பிக் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படின்னா ஏதாவது ஒரு குச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா கத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணி இப்படி குத்தி பாருங்கள். கேக் வந்து வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். குச்சியில் நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா, மாவு எதுவும் ஒட்டாமல் இருந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு 4-5 இடத்துல குத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் கூட டூத் பிக்கில் வந்து கேக் வந்து ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்துருச்சு கேக்கு. சரியாக 40 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். உங்களுடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு 40 நிமிஷம் ஆகியும் வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. எல்லார் கேஸ் ஸ்டவ் ஒரே மாதிரி எரியாது இல்லையா, அதனால் வந்து முன்ன பின்ன 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்து மாறுபடும். அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டூத் பிக் வச்சு செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் கேக் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கேற்றது போல் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் ட்ரேவை எடுத்து தனியாக நம்ம கீழே வச்சிடலாம். நல்லா சூடு ஆறட்டும். அப்போ தான் ட்ரேலேருந்து ஈஸியாக வந்து கேக் வரும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கேக் எடுத்துக்கலாம். கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாரி வந்துருச்சு. இப்போ கத்தியை வச்சு சைடில் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக கேக் எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட் வச்சு அப்படியே திருப்பி போட்டோம்னா அழகாக கேக் வந்து விழுந்துடும். இப்போ இந்த கேக்குக்கு மேலே இருக்கிற இந்த பட்டர் ஷீட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பட்டர் ஷீட் வந்து நான் எடுத்துடுறேன். அப்படியே கேக்கை திருப்பிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக் வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ கேக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா டேஸ்டியாக சூப்பராக வரும். ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்குது கேக்கு, வேறு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. சும்மா லைட்டாக தொட்டாலே கட் ஆகுது, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். அந்த பிஸ்கெட் வேறு நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் கேக்குக்கே இன்னும் அழகு கொடுத்துருக்கு. அங்கங்கே பிஸ்கெட் தெரியறதுனால கேக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக ஒரு ரிச் லுக் கொடுக்குது பாருங்கள். கேக் வந்து அந்த பிஸ்கெட்டோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவு கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் பிஸ்கெட் கொஞ்சம் சேர்த்து கேக் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிஸ்கெட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் சாக்லேட் கலரில் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்பாஞ்ச் கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் வந்து தெரியும் நல்லா அழகாக இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி ஒவ்வொரு பீஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா போதும், வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த கேக் வந்து பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ சாஃப்டாக அப்படி வந்து இருக்குது, நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதே அளவு கொண்டு செஞ்சிங்கன்னா பஞ்சு போல் நீங்களும் உங்களோட வீட்டில் கேக் வந்து செய்யலாம்.
நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.